தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆண் பெண் என சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இப்பள்ளியில் பாட நேரம் முடிந்த பிறகு 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இரவு நேரத்தில் சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டு வருவது வழக்கமாக இருந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போல இந்த சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றுள்ளது. அப்போது 12ஆம் வகுப்பைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிறப்பு வகுப்பில் இருந்திருக்கின்றனர். இதில் ஒரு மாணவனை மட்டும் வகுப்பாசிரியர் பிரான்சிஸ் என்பவர் தனி அறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவன் சிறப்பு வகுப்பு முடிந்து வீட்டிற்கு சென்று தனது பெற்றோரிடம் இதுபற்றி கூறியுள்ளார். இதையடுத்து மாணவனின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் இதுகுறித்து முறையிட்டிருக்கின்றனர். அப்போது பிரான்சிஸ் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் தற்போது நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பாதிக்கப்பட்ட மாணவனின் உறவினர் பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம ஸ்கூல்ல படிச்ச பையன் 10th படிச்ச பையன் 11th 12th படிச்ச பையங்களை பூரா இந்த பாலியல் சீண்டல்ல ஒரு வாத்தியார் பிரான்சிஸ்னு ஒரு வாத்தியார் ஈடுபட்டதா சொல்லிட்டோம். அது விஷயமா நம்ம ஸ்கூல் ஆபீஸ்ல வச்சு பேசி முடிச்சு அது பிரச்சனை பெருசாக்காம ஏதோ பண்ணி விட்ட மாதிரி தகவல் இருந்துச்சு. அது உண்மையா சார்? சொன்னாங்க, 2-3 பையன்கிட்ட கேட்டோம். சரி சார். அது நைட் சைடில் அப்படின்னு சொன்னான். வேலையை தூக்கி பற்றியாச்சு. இருந்தாலும் சார் இதை நீங்க கொஞ்சம் கவனமா எடுத்துக்கலாம்ல சார். இந்த விஷயத்த ஒரு மாணவர்களை இப்படி பண்ணும்போது சின்ன பையன் 8 வருஷமா பார்த்துருக்கான். 8 வருஷம் வேலை பார்த்துருக்கான். இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு தெரியாதுல்ல சார். எப்படி சொல்லணும் இந்த விஷயத்தை எப்படி தெரியாம தான் சார் சொல்லாம இருக்கேன். இன்னைக்கு பாருங்க இவ்வளவு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொண்டு போயிருக்கோமா பாருங்க. இதை கூட செய்ய முடியல நம்மளால தான். சரி, திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு வரட்டும், நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சரி சார். திங்கக்கிழமை விசாரிச்சேன். அந்த பேரும் லேசா சொன்னான். இப்பவே அதுலயே ஒரு நமக்கே டவுட் வந்துருக்கு சார். இல்ல சார், நிறைய பேருக்கு நடந்து சம்பவம் நடந்துக்காம 3 பேர் நான் 6 பேரை கூப்பிட்டு விசாரிச்சேன். அதுல 3 பேர் மட்டும் தான் அப்படி சொன்னான். சார் நாளைக்கு இந்த விஷயம் பெருசாச்சுன்னா உங்க வேலை பாதிக்கும் சார். நாளைக்கு உங்களுக்கு இவன் மணிவன் சொன்னான்னு சொல்லிட்டு சும்மா இருந்துக்கிட்டிய என்ன சார்? நான் விசாரிச்சு தகவல் சொல்லிட்டேன். சொல்லிட்டே சார். இது நடவடிக்கை எடுக்காம இருந்ததுனால நாளைக்கு உங்களுக்கு சிக்கலாம சொல்லுது. உங்களுக்கும் இந்த கிளாஸ் டீச்சருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை வர நாளைக்கு இது. அதனாலதான் சரி உங்ககிட்ட பேசுவோம், மனசுல இருக்க சொல்லுவோமோ கேட்போம். பேரண்ட்கிட்ட பேசிட்டு தான் சரி என்ன சார் இப்படி இந்த விஷயத்த நீங்க கேண்டில் பண்ணாம விட்டுட்டீங்களே தான் உங்கள்கிட்ட கேட்கத்தான் கேட்டேன். எனக்கு என் அறிவு கேட்ட மட்டும் நான் நினைக்கிறேன். இது எனக்கு இந்த சட்ட விதியா நான் நினைக்கல. இதையடுத்து பிரச்சனையின் வீரியத்தை புரிந்து கொண்ட பெற்றோர்கள் புளியங்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். புகாரின் அடிப்படையில் புளியங்குடி காவல்துறையினர் ஆசிரியர் பிரான்சிஸ் என்பவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஆசிரியர் பிரான்சிஸ் என்பவர் சிறப்பு வகுப்பிற்கு வரும் 10க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் இதுபோன்ற பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளி மாணவனை ஆசிரியர் ஒருவர் பாலியல் சீண்டல் செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.